மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு அதிக நிதி பெற்றுத்தர முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வியாழனன்று கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். பிரதமராக மோடி பொறுப்பேற்ற பின்னர் கட்சியில் உறுப்பினர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே அணை கட்ட விடமாட்டோம் என்று கூறிய அவர் தேமுதிகவினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்திற்கு அதிக நிதி பெற்றுத்தர முயற்சிப்பதாகவும் கூறினார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாநில அரசாங்கங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து நிதியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. அதில் எல்லா மாநிலங்களும் பயன்பெறுகின்ற தமிழகமும் அதிலே பயன்பெறுகிறது. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நாமும் பெறுகிறோம். முந்தைய அரசாங்க காலத்தில் கிடையாது, நாம தான் கொடுக்கிறோம். நாம தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனை திட்டங்களை போட்டிருக்கின்றோம், அந்த திட்டத்திற்கு எந்த வகையில் நிதி வர வேண்டும். இப்ப சாலை போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான நிதியை பெறக்கூடிய முயற்சியில் நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை என்கின்ற காரணத்தால் சொல்றேன். மற்ற மாநிலங்களை விட அதிகமாக எப்படி கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு முயற்சியில் நான் இருக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய சாலைகள், பெரும்பாலான சாலைகளை எப்படி தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற முடியும் என்கின்ற முயற்சியில் நாம் இறங்கி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் மாநில அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை சுருக்குவதற்கு அல்லது குறைப்பதற்கு அல்லது நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்காது. முன்னதாக பாரதிய ஜனதா வர்த்தக பிரிவு மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை ராதாகிருஷ்ணன் வழங்கினார்.